ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ரேவ் ஜெய்வி லாக்ஸ். என் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டே இன் மை லைஃப் ரொட்டீனோட ஒரு எக்டிக்கான டேன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க இருந்தால் எவ்ரி மதர் ஃபேஸ் பண்ணுறது தான். தூரிக்காக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே ஃபீவர். தூரிக்காக்கு எஸ்டர்டே நைட்டே ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் தேங்க் காட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமாக இருந்ததுனால நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த மெடிசனே கொடுத்துட்டு நைட் அவங்கள தூங்க வச்சுட்டேன். பட் இருந்தாலும் நைட் ஃபுல்லாகவே நான் தூங்கலை. பாப்பாவோட டெம்பரேச்சர் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து டெம்பரேச்சர் லோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் என்னோட ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டுடே வந்து கண்டிப்பாக எக்டிக்காக தான் போகும். ஹஸ்பண்ட் வேறு ஆஃபீஸோட ஒர்க் வந்து டைட்டில் வந்து ஏர்லியாகவே கிளம்பிட்டாரு. நம்ம நேட்டிவ்ல இருந்து அம்மா இல்லைன்னா மாமியாரோட சப்போர்ட் கிடைக்கும். இங்கே அதுக்கெலாம் ஆப்ஷன் இல்லை. இன்னொன்று இதுதான் தூரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீவர் டைமில் தனியாக மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கு அவளே மேனேஜ் பண்ணணும். ஸோ நைட்டே வந்து அவளுக்கு ஃபீவருக்கு தெரிஞ்சதுனால பார்லி கஞ்சி ரெடி பண்ணலான்னு நைட்டே வந்து பார்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சுட்டேன். ஃபீவர் டைமில் கண்டிப்பாக உங்களோட குட்டீஸ்க்குமே நீங்கள் வந்து பார்லி இருந்துச்சுன்னா பார்லி கஞ்சி ரெடி பண்ணி கொடுங்க. சிம்பிள் தான். ஜஸ்ட் நைட்டே வந்து ஒரு டீஸ்பூன் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்லி ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 விசில் விடணும். அப்போ தான் பார்லி வந்து நல்லா வேகும். பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்லி கஞ்சி வேறு கொடுக்குறேன். சாப்பிடுவாளான்னு தெரில. ஃபீவர் டைமில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஊட்டுறது. 1 இயர் பேபிக்காக இருந்தால் அந்த பார்லி வாட்டர் மட்டும் கொடுங்க. பட் 1 இயர் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பார்லியோட அரிசியுமே கொடுக்கலாம். அது நல்லாவே குக் ஆகிருக்கும். பட் பாப்பாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்ததுனால ஆஸ் யூஷுவல் அந்த பார்லி வாட்டர் மட்டும்தான் குடித்தா. பார்லி ரைஸை சாப்பிடவே இல்லை. நான் எப்போல்லாம் பாப்பாவுக்கு ஃபீவர் வருதோ அப்போல்லாம் பார்லி கஞ்சி பண்ணி கொடுப்பேன். சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி அதே மாதிரி பார்லி வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு ரைஸ் சாப்பிடவே இல்லை. சரி நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கு பிடிச்ச தோசையும் வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேடு இட்லி பொடி பவுடர் இருந்துச்சு. அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டேன். மார்னிங்லேருந்து பாப்பா கூடயே இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கூட டைமே இல்லை. ஃபைனலாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபைனலாக ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டேன். இந்த ஃபீவர் டைம்லாம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பார்லி கஞ்சி கொடுத்து வேணான்னாங்க. தோசை அரை தோசை தான் சாப்பிட்டாங்க. நானும் ஃபோர்ஸ் பண்ணலை. அந்த அரை தோசையாச்சும் மெடிசனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு விட்டுட்டேன். கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு என்னோட மார்னிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மார்னிங்லேருந்து இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் தான் சாப்பிட போகிறேன். நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் சாதம் மீதியாச்சு. ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோன்னே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போல்லாம் பழைய சாதம் மீதி ஆகுதோ அப்போல்லாம் வந்து சாதம் கீழே போட மாட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே வந்து கர்டு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பழைய சாதத்தில். நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு 1/2 hour அப்புறம் தான் மெடிசன் கொடுத்தேன். தூரிக்காக்கு சாப்பிட்ட உடனே மெடிசன் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ 1/2 hour அப்புறம் கொடுத்தா ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேருந்து யூஏக்கு வரும்போதே தூரிக்காவோட டாக்டர் பீடியாட்ரிஷனை பார்த்துட்டு அவளுக்கு தேவையான கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் வந்தால் கொஞ்சம் சடனாக கொடுக்கறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தூரிக்காக்கு மெடிசன் தரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வேற இல்லை. எப்படியோ ஒன்று கை காலை பிடிச்சி மெடிசன் கொடுத்துட்டேன். அதுலேயே பாதி மருந்து வந்து துப்பிட்டாங்க. ஸோ மீதியை வாமிட் எடுத்துருவாங்களான்னு ஒரு பயத்துலேயே கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து உடனே கொடுத்து கொஞ்சம் அவங்கள ப்ளே பண்ண விட்டுட்டேன். இந்த குட்டீஸ்க்கெலாம் ஃபீவர் வந்தால் நமக்கு தான் கையும் புரியாது காலும் புரியாது கதை தான். ஹோல் டே ரொம்ப கிராங்கியாக தான் இருந்தா. ஃப்ரீக்வெண்ட்டாக அழுந்துகிட்டே இருந்தா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவளை கையில் வச்சு காம் பண்ணிகிட்டே இருந்தேன். பேம்பரிங்காக வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் அழகாக கம்மியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன். மருந்து கொடுத்து கொஞ்சம் தூங்க வைக்கலான்னு பெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பா பெட்டில் படுக்க வச்சுட்டு என்னோட டெய்லி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஹெல்ப்புக்கு யாரும் போடலை. ஸோ எல்லா ஒர்க்குமே நான் தான் பார்க்கணும். மார்னிங் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ரொட்டீனில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாப்பாவும் ரோமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லஞ்சுக்கு கொஞ்சம் மைல்டாக பருப்பு சாதம் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன். ஃபீவர் டைமில் குளிக்க வைக்கலாம்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நான் ஹை டெம்பரேச்சராக இருக்கும் போது வார்ம் வாட்டரில் ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் விடுவேன். லோ டெம்பரேச்சராக இருக்கிறதுனால அவங்கள குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சா பாப்பா நல்லா தூங்குவான்னு சொல்லிட்டு அவங்களே தூங்க வச்சுட்டு நானும் வந்து அந்த கேப்பில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மார்னிங்லேருந்தே பாப்பா தூங்கவே இல்லை. என் பின்னாடி ஏதோ சுற்றிட்டே இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டே வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டேன். ஸோ இவங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணோடனே நானும் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க தூங்கும் போது தான் நம்மளால் குளிக்கவும் முடியும், லஞ்சையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ரெடி ஆகிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ லஞ்ச் பண்ண வந்துட்டேன். டாட்டலர் ஸ்டேஜ்லாம் தூங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. பகல்லலாம் 1 hour தூங்குறதே பெரிய விஷயம். ஸோ அந்த 1 hourக்குள்ளே நானும் டக்குன்னு
ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் பண்ண வந்துட்டேன். லஞ்சுக்கு ரொம்ப மைல்டாக பருப்பு சாதம் தான் பண்ணுறேன். ஃபீவர் டைமில் நான் பருப்பு சாதம் வந்து இந்த மாதிரி மைல்டாக குழக்குலன்னு பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டே சரியாக சாப்பிடல. ஸோ இன்றைக்கி பருப்பு சாதமில் எந்த ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால முருங்கைக்காவையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1/2 கப் வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பை போட்டு விசில் எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன். குக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஏறின வாட்டி 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச வாட்டி 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணோம்ல அதையே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கின வாட்டி முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி பருப்பை வந்து வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பருப்பையும் போட்டிருக்கேன். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. ஆல்ரெடி பருப்புலேயும் நமக்கு 1 டம்ளர் தண்ணி இருக்கும். டோட்டலாக 3 டம்ளர் தண்ணி. காரம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. 1/4 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் போட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நமக்கு பருப்பு சாதம் ரெடி. நல்லா குழன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீவர் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாச்சும் அவங்க லைக் பண்ணியாச்சும் சாப்பிடுவாங்க இந்த டைமில். ஏன்னா இந்த டைமில் டேஸ்ட் அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம ஊராக இருந்தால் ஆப்ஷன் நிறையா இருக்கும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் வெளியாச்சும் ஃபீட் பண்ணலாம். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இந்த ஸ்க்ரீன் டைம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அது ஃபீவர் டைமில் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்ச நேரம் டிவி போட்டாச்சும் டைவர்ட் பண்ணி சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா அப்பயே சாப்பிடல. ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்க, அழுந்துகிட்டே இருந்தாங்க. சரி சாப்பிட வேணாம்னு நான் விட்டுட்டேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே அவங்க அப்பா வந்து இன்றைக்கி ஏர்லியாகவே வந்துட்டார். அவங்க அப்பா பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சூரிக்காக்கு ஈவினிங் டைம் மேலே ஆகும்போது டெம்பரேச்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக லோ ஆகிடுச்சு. ஃபீவர் நல்லாவே குறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பாடி பெயின், கொஞ்சம் கிராங்கினஸ் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்துட்டார். இதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு. மார்னிங்லேருந்து இவ்வளோ தனியாக பார்த்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. டீ கூட ஒரு ரிலாக்ஸாக போட்டு குடிக்க டைம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்த வாட்டி தான் டீ போட்டு குடித்தேன். நீங்களும் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் டைமில் எப்படிலாம் உங்கள் பேபியை வந்து பேம்பர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி எண்ட் டு த வீடியோ. இந்த வீலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்ல அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.